ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு நிகழ்ச்சி பண்றதுன்றது வேற, அதை எடிட் பண்ணி போடுறதுன்றது அதோட ஒரு பெரிய வேலை. அந்த ஷோவில் வந்து நம்ம ஒரு விஷயத்த பண்ணுறோம், அதை வந்து நீங்கள் ஒரு விஷயமா பார்க்குறீங்க, அது வேற. நம்ம இங்கே ஒன்று பண்ணுறோம், அதை நீங்கள் வேற மாதிரி பார்க்குறீங்க, அது வேற. புரியல, புரியாது. இப்படிதான் இருக்கும். ஒரு 10 பேர் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, ஒரு 4 பேர் பேசுவாங்க, அது இதுன்னுவாங்க, டாஸ்க்கு மாற்றுவாங்க, அப்படி பண்ணுவாங்க. அந்த டிஸ்டர்பன்ஸில் ஒரு சமையல் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே இருக்கிற கஷ்டம் இருக்கே, அடா பாவிகளா என்னடா இது அப்படின்ற மாதிரி தோணும். அதனால எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணோமோ அது உங்களுக்கு கிளியராக காட்டணும் அப்படின்றதுக்காக வெல்கம் மக்களே. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து என்னோட குக்கிங் சீரீஸோட டிஷ் 2. நான் நிகழ்ச்சியில் பண்ண ஒரு அமேசிங்கான ஒரு டெசர்ட். ஓகே, கல்யாண விருந்து ரவுண்டு அப்படின்னாங்க. அதில் வந்து நான் வந்து பிஸ்தா மக்கன் பேடா அப்படின்னு ஒன்று பண்ணேன். அந்த பிஸ்தா மக்கன் பேடா வந்து அப்படியே பயங்கரமாக லவ் பண்ணிட்டாங்க. அது வந்து ஏதோ ஒரு ஊர் சொன்னாங்களே, எந்த ஊர்? ஆர்காட்ல வந்துட்டு இந்த மக்கன் பேடா வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த ஆர்காட் மக்கன் பேடாலாம் நான் சாப்பிட்டது கிடையாது. பட் எனக்கு வந்திருக்கிற ஒரு பிஸ்தா மக்கன் பேடா, எனக்கு தெரிகிற மக்கன் பேடாவை நான் வந்து ட்ரை பண்ணி அதுக்கு ஒரு நல்ல ஒரு மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வாங்கினேன். ஸோ இட்ஸ் அ வெரி வெரி சிம்பிள் டிஷ். ஸோ இன்னைக்கு நைட் வந்து நாங்கள் டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு வச்சுட்டு அதே சட்டையை போட்டு, குக்கிங் சீரீஸ்னாலே இந்த பூ போட்ட சட்டை தான். ஓகே, ஐ எம் த பூ சட்டை. யூ கேன் வாட்ச் த குக்கிங் சீரீஸ் வித் மை பூ சட்டை. ஸோ எல்லாம் டின்னர் சாப்பிட்டு டெசர்ட்டுக்காக எனக்காக வெயிட் பண்ணிருக்காங்க. ஃபுல் பாயிண்ட்ஸ் வாங்கணும் எங்கள் அம்மா கிட்ட அப்படின்றதுனால ரொம்ப நீட்டாக எனக்கு என்ன தேவையோ அப்படியே ஏதோ பெரிய லெவலுக்கு ஒரு குக்கிங் ஷோ ரேஞ்சுக்கு நான் வந்து எல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சிருக்கேன். ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? பிஸ்தா போட்டிருக்கேன், கேஷ்யூ போட்டிருக்கேன், ரேசின்ஸ் போட்டிருக்கேன், பதாம் போட்டிருக்கேன். பிஸ்தா சாப்பிட்ற அளவுக்கு நான் என்ன மஸ்தானா? அப்படியே சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் வச்சிருக்கேன். கொஞ்சம் தயிர் இருக்குது, கொஞ்சம் மைதா இருக்குது, கொஞ்சம் கோயா இருக்குது, கொஞ்சம் பேக்கிங் சோடா இருக்குது, அதுக்கப்புறம் குங்குமப்பூ. அவ்வளோதான். ஓகே, ஒரு சட்டியில் ஃபுல்லாக ஆயில் போட்டு வச்சுருக்கோம், கொஞ்சம் பால் எடுத்து வச்சுருக்கோம். இன்னொரு சட்டியில் என்ன பண்ண போகிறோம்னா சுகர் சிரப். வி ஆர் கோயிங் டு டூ வாட்? சுகர் சிரப். இந்த கப்புக்கு 2 தண்ணி. ஓகே, இந்த கப்புக்கு தண்ணி 2 கப்பு. ஒரு கப்பில் 2 தண்ணி. நமக்கு தான் வரல, விட்டுடுங்க. 2 கப் தண்ணி இதில் போட்டாச்சு. ஓகே, 2 கப் சுகர் போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் 2 கப் சுகர் இருக்கான்னு தெரில. கொஞ்சம் ஸ்வீட்ஸ் கம்மியாக சாப்பிட்றீங்களா? நோ இஷ்யூஸ். ஓகே, ஸோ நம்ம வந்து 2 கப் தண்ணிக்கு வந்து 2 கப் சுகர் போடாமல் நம்மக்கிட்ட இருக்கிற அளவுக்கு சுகர் போட்டுக்கலாம். ஓகே, தண்ணியில் ஸ்மெல் பண்ணுறதுக்கு என்ன இருக்குன்னு நீங்கள் யோசிக்கலாம். கேஸ் ஸ்மெல் ஆகுதா அப்படின்னு தான் நான் பார்த்தேன். ஸோ 2 கப் தண்ணிக்கு வந்துட்டு நம்ம வந்து 1.5 கப் சுகர் போடுறோம். அதுக்கப்புறம் அது கிண்டுன்னு கிண்டுறோம். நான் வந்து என்ன பண்ணலான்னா, என்னென்னவோ இருக்குது, ஆனால் எல்லாம் எதுக்கு இருக்குன்னே தெரில எனக்கு. எதில் கிண்டுவோம்? சரி, இதில் கிண்டுவோம். சுகர் சிரப் அங்கே வந்து ரெடி ஆகிட்டு இருக்கும். இந்த சமயத்தில் நம்ம வந்து மெயின் மேட்ரு வந்து நம்ம இப்போ பண்ண போகிறோம். இதை ஜென்ரலாக இஃப் யூ டூ இட் ஆன் த பிளேன் ஃப்ளோர் இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஓகே, என்னோடது வந்து கிரனைட் டாப், கிச்சன் டாப் இருக்குது அப்படின்றதுனால இது மேலேயே நம்ம வந்து பண்ண போகிறோம். ஒரு 1.5 கப் மைதா எடுத்துக்கிறோம். ஓகே, 1.5 கப் மைதா. ஸோ நான் வந்து எல்லாமே இந்த கப்போட அளவுக்கு எடுத்திருக்கேன். அப்படியே இதில் நம்ம எப்படி கவுக்குறோம். ஓகே, இந்த 1.5 கப் மைதாக்கு நடுவில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியன்ட் கோயா. ஓகே, ஸோ இந்த கோயா இருக்கு இல்லையா, இந்த கோயாவை நம்ம இதில் போடுறோம். ஸோ 1 கப் கோயா போட்டோம், இன்னும் 1 கப் கோயா. மக்கன் பேடாவோட மாவோட கன்சிஸ்டன்சி தான் மேட்ரே. ஓகேவா? அதை நம்ம எங்கேயாவது கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாகவே மிஸ் ஆகிடும். இதில் 1.5 ஸ்பூன் தயிர். ஓகே கைஸ், இந்த சுகர் சிரப் அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்கும் சமயத்தில் கொஞ்சம் குங்குமப்பூ எடுக்கிறோம், அது உள்ளே இப்படி போடுறோம். தட் இஸ் த கலர் ஆடிங் மேட்டர். ஓகே, அதை அப்படியே கொதிக்க விட்டுட்டே இருங்க. இதில் வந்து ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா போட போகிறோம். ஓகே, ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா நம்ம அதை போட்டுட்டோம். அண்ட் இதில் வந்து நம்ம 2 டீஸ்பூன் கீ போட போகிறோம். இது வச்சு தான் நம்ம வந்து இந்த கோயாவை மிக்ஸே பண்ண போகிறோம் கைஸ். இந்த மிக்சிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கு மிக்சிங் பண்ணுறதுக்கும் ஒரு டெக்னிக் இருக்குது. இதை கலக்குனதுக்கப்புறம் இந்த பார்ட் ஆஃப் த பாம் இருக்குல்ல, அதை வச்சு இப்படி அழுத்துறோம். அப்போ தான் அந்த மாவு எல்லாமே வந்து அதில் போய் சூப்பராக உட்காரும். இதுதான் மக்கன் பேடாவோட மெயின் மிக்ஸ்சரு. இது வந்து அப்படியே எப்படி இருக்கணும்னா ஒரு சாஃப்ட் பால் மாதிரி
அப்படியே அப்படி இருக்கணும். எப்படி அப்படி. திஸ் இஸ் த மேட்டர். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அழகாக அதை வந்து ஸ்மூத்தாக பிணையிறீங்களோ அதுதான் மேட்ரு. இது வந்து அப்படி அப்படி அமுங்கும் போது அது உள்ளே இருக்கிற அந்த லேயர்ஸ் எல்லாம் அப்படி போகணும். ஓகே, ஸோ சுகர் சிரப் இந்த பக்கம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அது ஒரு அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. சூப்பர். பிரியங்கா என்ன குக்கிங் பண்ணும்போது ரொம்ப சீரியஸ் ஆகுறீங்க என்ன அப்படின்லாம் நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. எனக்கும் ஆக்சுவலி அவங்க கூட ஜாலியாக ஃபன் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். அப்புறம் நம்ம ஒரு டிஷ் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் போவோமா, அப்படியே பயமாயிடும். ஏன்னா 5 மினிட்ஸுக்கா 10 மினிட்ஸுக்கா 3 மினிட்ஸுக்கா அப்படின்னா எங்கே போகிறது, அந்த ஒரு டென்ஷனில் அப்படியே இருப்பா வச்சுறேன்ப்பா அப்படின்றதா இருக்கும். இப்போ வந்து அது அழகாக ரெடி ஆகிடுச்சு. இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோல் பண்ணி போலில் போட்டு இந்த போலை அப்படியே திருப்பி இப்படி வச்சிடும். அது பாட்டுக்கு இருக்கட்டும். ஓகே, ஸோ நான் வந்து முன்னாடியே இந்த போலில் வந்துட்டு எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் நான் வந்து கட் பண்ணி போட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் போல்லையே நம்ம என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சோண்டு ஐயோ பேக்கிங் சோடா எடுத்துருக்கேன். ஐயோ நீர் மங்கினி அமைச்சர் என்பதை மணிக்கு ஒரு முறை காட்டிக்கொண்டே இருக்கின்றார். இவ்வளோண்டு கோயா போடுறோம். ஜஸ்ட் டேக் அ லிட்டில் பிட் ஆஃப் சுகர் அந்த ஸ்வீட்னஸ்க்காக. இதுதான் வந்து அந்த பேடாவோட ஃபில்லிங். அப்படி நல்லா பெனஞ்சு இதையும் நீங்கள் தனியாக வச்சிடலாம். தட்ஸ் இட். மெயின் விஷயங்கள் முடிந்து விட்டது. ஆயில் சூடாயிட்டு இருக்கு. நான் வந்து ஒரு க்ரீம் பேஸ் கொடுத்துருந்தேன். அந்த க்ரீம் பேஸ்க்கு நான் வேற ஒரு ஐடியா வச்சிருந்தேன். ஆஸ் யூஷுவல் நான் அதை வந்து சொதப்பிட்டேன். ஆனால் சொதப்பி அதை நான் வேற ஒரு ஃபீலோட இறக்குனேன். அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஓகே, எப்பவுமே வாழ்க்கையில் ஒன்று சொதப்பிச்சுன்னா நல்லதுக்காக அப்படின்றத எப்படி தத்துவம். பிடிச்சிருந்தா இப்படி ஆட்டுங்க, பிடிக்கலன்னா இப்படி ஆட்டுங்க. என்ன வேற மாதிரி ஆட்டுக்கீங்க, ரொம்ப ஓவர். சாரி. ஓகே, ஸோ நம்ம வந்து கொஞ்சோண்டு பால் எடுத்துக்கிறோம். ஓகே, மில்கை ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்றது ஒன்று இருக்குது. ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுற ஒரு ஐட்டம் என்ன அப்படி என்றால், திஸ் இஸ் கால்ட் அகர் அகர், சைனா கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அகர் அகர்ன்றது இங்கே பாருங்கள், இது இப்படி தான் இருக்கும். சரியா? இதை நம்ம வந்து பொடியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது என்னென்னா அப்படியே அதை திக்காக்கும். இப்படி தான் இருக்கும் அந்த அகர் அகர். இது வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பாலை நல்லா கொதிக்க விட்டு அதை அப்படியே ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். சரியா? ரெடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த கேப்பில் எண்ணெய் சூடாயிட்ருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம மண்டை சூடாயிட்ருக்கு. இப்படி நல்லா அதை மிக்ஸ் பண்ணிட்டு கேமராமேன் முறைச்சு கொண்டு இருக்கும் காரணத்தினால் அதை சைடில் வச்சுட்டு நம்ம பேடாசை பண்ண போகிறோம். சட்டையை மடிச்சு கட்டி ரெடி பண்ணுறேன்டா பேடாவை. ஸோ இந்த பேடாவை நல்லா அழகாக இருக்கணும், ஸ்மூத்தாக இருக்கணும், கிராக்ஸ் இருக்கக்கூடாது, நீட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் அழுத்துறோம். அழுத்தி இந்த நடுவில் நம்ம இந்த ஃபில்லிங் வந்து எக்காரணத்தை கொண்டு வெளியில் வந்துடக்கூடாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அம்மா தாண்டா அந்த வீட்டுக்கு மெயின். நெக்ஸ்ட்டு குக் வித் கோமாளி கண்டஸ்டன்ட் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஃபில்லிங்கை ஒரு போல் மாதிரி இப்படி தள்ளுங்க. அதுக்குள்ளே எங்கள் பாலும் வந்து பொங்கும். பால் பொங்கும் போது திரும்ப அதை இப்படி ஆட்டிட்டு திரும்ப இப்படி வச்சுருங்க. இப்போ திரும்ப இதை பால் மாதிரி இப்படி செய்கிறோம். பால் மாதிரி செஞ்சுட்டு இப்படி அழுத்துறோம். ஸோ பேடாவோட ஷேப்பை எடுத்துகிட்டு வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட், நடுவில் இப்படி ஒரு அழுத்து. அப்படி அழுத்தினா தான் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த பால் ரெடியூஸ் ஆகும். இந்த சமயத்தில் நம்ம இதில் கொஞ்சம் அகர் அகர் போட்டுருவோம். நல்லா ரெடியூஸ் ஆகும். A few moments later. அந்த பால் அப்படியே ரெடியூஸ் ஆகி ஒரு மாதிரி திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டு இருக்கும். இந்த சமயத்தில் அதில் கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறோம். அவ்வளோதான். பால் பாருங்கள், க்ரீமு பால் அந்த அகர் அகர் போட்டதுனால இந்த ஒரு திக்னஸ்க்கு வரும். நல்லாயிருக்கும். அது அப்படியே அப்படி இருக்கும். எப்படி பண்ணு. சாரி, எனக்கு தெரியாது. யார்கிட்ட? மியூசிக்லேயே வாழ்வேன். இங்கே பார், விசில் தானே கேட்ட, ட்ரம்ஸ் பார்க்குறியா? பிரச்சனையே இல்லை யாருக்குமே. சரி, ஆயில் வந்து இங்கே சூடாயிட்டு இருக்கு. ரொம்ப சூடாகக்கூடாது,
கம்மியாகவும் சூடாகக்கூடாது. எப்படி ஆயில் சூடாக இருக்குன்னு பார்க்குறதுனா இதை நான் உள்ளே போடுவேன், சல்லுன்னு எப்படி மேலே வருதுன்னு மட்டும் பாருங்கள். போட்டேனா இப்போ அந்த பிட்டு போட்டேனா இப்போ அது அவன் எப்படி மேலே வருவான் பாருங்கள். த கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. பேண்ட்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க? இட்ஸ் கால்ட் ஸ்கேட்டர்ஸ் பேண்ட். ஓகே, பேடாவை வறுக்க வேண்டிய ஒரு நேரம் வந்து விட்டது. அண்ட் அட் அ டைம் எல்லாமே போட்டுருணும். அப்புறம் எது வெந்திருக்கு எது வேயலைன்னு நமக்கு தெரியாது. நாங்கள் என்ன தெரியுமா பண்ணுவோம், 4-5 போடுவோம்ல, போட்டோன்னே வந்து எது பெஸ்ட் பீஸாக இருக்கோ அது மட்டும் ப்ரெசன்டேஷன். Just make sure it's not touching each other. மிச்சப்படி டோன்ட் ப்ரெஸ் இட் ஆர் நத்திங். அதுவாகவே மேலே ஒப்பும் பாருங்கள். அதோட பஃபினஸ் பாருங்கள், அது எப்படி பஃப் ஆகிக்கொண்டு வருது மேலே வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் பாருங்கள். அவ்வளோதான், 3மே ரெடி ஆகிட்டு இருக்கு. இதை பாருங்கள், இந்த அகர் அகர் போட்டதுனால அந்த க்ரீம் இப்படி ரெடியூஸ் ஆகிட்டு, ஸோ அதை நம்ம பிளேட்டிங்காக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து மக்கன் பேடா ரெடி ஆகிட்டுருக்கு. ஜஸ்ட் இப்படி மேலே ஆயிலாக இப்படி தள்ளி விட்டால் போதும். இது நல்லா ப்ரௌன் ஆகணும், ஒரு மாதிரி ரெட்டிஷ் ப்ரௌன். இட் ஷுடன் பி. இது வந்து ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் தான் இருக்குது. அது ரெடியாக வர கேப்பில் கடன்னு கிச்சன் க்ளீன் பண்ணுறோம். A few minutes later. முடிஞ்சிருச்சு. இப்போது அந்த மக்கன் பேடாவை அப்படியே இது உள்ளேருந்து எடுக்கிறோம். சுகர் சிரப்புக்குள்ளே நம்ம டிப் பண்ணி வைக்கிறோம். உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா? ஸோ இந்த சுகர் சிரப் பாத்திரத்துக்குள்ளே நம்மளோட டிஷ்ஷு வந்து சீக்கிரமாக நடக்கணும், அப்படியே சோக்கின் ஆகி ரொம்ப நல்லா அப்படியே எம்சிகோஸாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சுகர் சிரப் பாத்திரத்தை ஆன் பண்ணிவிடுங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு அந்த சுகர் சிரப் கொதிக்கும் போதே அது உள்ளே நீங்கள் வச்சிங்கன்னா சீக்கிரமாக உள்ளே சோக்கின் ஆகும். இது வந்து ஒரு ட்ரிக்கு. ஸோ பாக்கி பக்கன்ஸை வந்து நம்ம எடுத்து ஓப்பனாக வச்சிடுறோம். இது கொஞ்சம் கிராக் விட்டுருச்சு, இந்த பக்கம் கிராக் விட்டுருச்சுன்னா அந்த மக்கன் பேடோட டேஸ்ட் வந்து பெருசாக ஃபீல் ஆகாது, ஏன்னா உள்ளே ஃபுல்லாக அந்த ஆயில் போயிருக்கும். ஸோ டு சோக்கின் இட் வில் பி பேட். ஸோ அந்த இது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக உள்ளே போகும். ஸோ ரொம்ப நேரம் சோக் பண்ணிட்டோம். ஸோ இந்த மக்கன் பேடாவோட பிளேட்டிங் நான் அங்கே எப்படி பண்ணேனோ அதே மாதிரி உங்களுக்கு பண்ணி காட்ட ட்ரை பண்ணுறேன். ஸோ அந்த க்ரீமை வந்து இங்கே பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா, அந்த ஃப்ரெஷ் க்ரீம். அண்ட் இது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 1/2 லிட்டர் மில்க். இதோட ரிச்னஸ் வந்து அவ்வளோ இருக்குது. இந்த மாதிரி எடுத்து இப்படி போட்டுட்டு pulled it like this. I'm just going to place the makhan peda on top. That's it. பட்டியா பார்க்கும்போதே நாக்கு துடியா துடிக்குது. இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் இப்படி நட்ஸ், முக்கியமாக பிஸ்தா. Guys, the makkan peda is ready and our judge madam ரெடியாக இருக்காங்க. அவங்களோட பொசிஷனில் உட்காந்துருக்காங்க. ப்ளீஸ் வாங்க. கேமராவே என்னோட மக்கன் பேடா எடுத்துகிட்டு வந்துருக்கு பாருங்க ப்ளீஸ். Presentation looks awesome. மேம், திஸ் இஸ் பிஸ்தா மக்கன் பேடா. மேம் எப்படி பண்ணீங்க, என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போடுறீங்க எல்லாம் சொல்கிறீங்களா? மேடம் இப்படி பண்ண மேடம். ஓகே, இப்படி பண்ணீங்க மாவு. அப்புறம் இப்படி 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 பண்ண மேடம். அப்புறம் இப்படி 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 பண்ண. ஊசம் இல்லை மாதிரி awesome ಅಂತಂದೆ. Very tasty. How do you like it? Awesome. நிஜமாலையா? ஓகே மேம், டேஸ்ட்டுக்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க? டேஸ்ட் ப்ரெசன்டேஷன் எல்லாம் பார்த்தா நான் அவளுக்கு 10 out of 10 கொடுக்கலான்னு இருக்கேன். Yes. Then timing. Yeah. You said you have put koya. What is Yes, that? ma'am. Koha. கோயா. அது நீங்களே பண்ணீங்களா ஒரு மேடம் மேடம் வாங்கி கொண்டீங்களா? மேடம் மேடம் நாங்களே பண்ணலாம் மேடம். அது வீடியோக்கு டைம் ஆகும் மேடம். நம்மளே கோயா பண்ணலாம். நம்மளே பண்ணால் அது இன்னும் வந்து ரிச்னஸ் ஜாஸ்தி. அது அப்போ நிறைய டைம் ஆகிடும். ஆமாம், ரொம்ப டைம் ஆகிடும். ஆமாம் மேடம். ஸோ when you have to source all the other things, Yes ma'am. it takes time. Yes ma'am. This is a But quick when it sweet is when we can do it. bought ready made, you do it quickly. Yes ma'am. So for this, since you have bought everything ready made, I am giving you 6 out of 10. என்னது? Sorry, 7 out of 10. எதுக்கு? Yes, because you have not made the koha,
So everybody cannot buy it. Okay, so you can take something else and stuff அதுவும் பார்க்கலாம். கொஞ்சம் வெண்டைக்காய் கத்திரிக்காய் உள்ள போட்டு பேடா மேடம் பிஸ்தா பேடா தான் அந்த என்னோட பேரு. Not pista. One second. நீங்க அமைதியா கேமராவை புடிச்சு நில்லுங்க. சுலபமா தீர்க்க வேண்டிய பிரச்சனையை உங்க சுயலாபத்துக்காக பெருசா வளர விட்டுட்டு இப்ப சப்ப கட்டு கட்டுறீங்களே. மேடம் இங்க பாருங்க மேடம் அதோட அந்த ஃபில்லிங் வந்து எப்படி இருக்கு பாருங்க. Super. So I just loved the texture, the taste, and for that time I'm giving you only 7. Wow. 7 out of 10. Then I would like to inspect your kitchen. ரொம்ப ஓவர் இதெல்லாம் வந்து இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் என்னால ஒத்துக்கவே முடியாது. Wow! I can see an abrupt and absolute change. The kitchen is neat, perfectly fine and kept well maintained. Priyanka, is that you? Yes. I am impressed. Very nice. எவ்வளோ points கொடுத்தீங்க? Hygiene, I'll give you 10. 10 on 10. Wow. So 10 plus 10, +7 மேம். 7, 27. So last time it was 25 and this time it's 27. So last time I had promised that if you have taken 25 an hour, I'll be giving you something. எஸ் மேம். Okay? ஆமா மேம். So I wish to give you the first 1,000 rupees as a small gift for the first cookery on show. So Makkale, please make it clear. அம்மா கேமரா எங்க இருக்கு மக்களே? Makkale, please make it clear. Priyanka can cook. She not only eats, she cooks as well. But she is little lazy. ஏய் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? நிஜமாவா? நிஜமாவா? Next 27 வாங்கி இருக்குது. அடுத்த ஷோல வாபஸ் பண்ணுமா? இல்ல அது கொடுத்து Very good. This is my first சம்பாத்தியம் for my cooking series from my mother the judge. ஓ இருங்க மேடம் ஒரு நிமிஷம் பிடிங்க. போன வாட்டி உங்கள் கையில் வந்து நான் பால் அபிஷேகம் இன்னைக்கு என்ன க்ரீம் அபிஷேகம் பண்ணலாம். வேஸ்ட் பண்ணாத, நாங்கள் இன்னொரு தூத் பேடா பண்ணலாம். அதுதாங்க அந்த தாய். ஸோ சைன் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஸோ மக்கன் பேடா இன்னைக்கு வந்து டேஸ்ட் பண்ணுங்க மக்கன் பேடா. யா அண்ட் மக்கன் மாதிரி இருங்க வீட்டில். ஓட்டா பாருங்க ஒரு மக்கன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் குக்கிங் சீரீஸில் வேறு ஏதாவது ஒரு டிஷ். தேங்க்ஸ். மை ஃபர்ஸ்ட் சம்பாத்தியம்.